ஜிஎஸ்டி வரி குறைப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும் என்பது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என பாஜக மாநில துணைத் தலைவர் ஏஜி சம்பத் பேட்டியளித்தார். விழுப்புரம் பாஜக மாநில துணைத் தலைவர் ஏஜி சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார். ஜிஎஸ்டி தொடர்பாக அவர் அளித்த விளக்க பேட்டியில் 2047ஆம் ஆண்டு இந்தியா தன்னிறைவடைந்த இந்தியாவாக மாற வேண்டும் என்ற இலக்கை முன்வைத்து பாரத பிரதமர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அதில் ஒன்றுதான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு. அன்றாடம் பயன்படுத்தும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் 5% வரியும், வியாபாரம் நோக்கத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு 18% வரியும் என்ற இரண்டே முறையில் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரி கட்டுபவர்களின் எண்ணிக்கையும் கணக்கு தாக்கல் செய்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். தற்பொழுது 1.5 கோடி மக்கள் கணக்கு தாக்கல் செய்து வழி செலுத்தி வருகின்றனர். இது இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரும் பயனளிக்கும். அதிக மக்கள் பயன்படுத்தும் மிக அத்தியாவசியமான பொருட்களுக்கு வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 எழுத்து வரி விதிப்பு முறை 22ஆம் தேதி அமலுக்கு வந்தவுடன் அனைத்து பொருட்களின் விலையும் குறைந்துள்ளதாகும். ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார். நேரடி ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மூலம் 23% மட்டுமே மத்திய அரசுக்கு செல்கிறது. இதன் மூலம் நான்கு முழுவதும் உட்கட்டமைப்பு, பாதுகாப்பு வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்ய முடியும் என்றும் 2047ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசு என்ற இலக்கை நோக்கி பிரதம மந்திரி எடுத்து செல்வதால் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது, மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். விழுப்புரம் செய்திகளுக்காக ஆர். வசந்தகுமார். 99 பொருள்களுக்கு 5% ஆக்கியிருக்காரு. 18% ஏற்கனவே 2017 18% இருந்த பொருட்களுக்கு 99% பொருட்களுக்கு 5% தான் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு. கமர்ஷியலாக ஒரு பொருளை உருவாக்கி அதை விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் 18 டேக்ஸ் போட்டிருக்காங்க. இப்படி மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி 2 ஸ்லாப் தான். 2 ஸ்லாப் 1 5 அது வீட்டு உபயோகப் பொருட்கள். அதுலேயே பாதிக்கு மேலே நோ டேக்ஸ். நோ டேக்ஸுன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏழை எளிய அன்றாடம் ஒரு தினக்கூலி பெற்று உழைக்கின்ற மக்களுக்கு அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். 5% ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதை விட்டுக்குனாக்கா கமர்ஷியலாக இருக்கிறவங்களுக்கு 28% கொடுத்துருக்குறாங்க. அதாவது 350 வகையான பொருட்களுக்கு வரியை குறைத்திருக்கிறார். 350 வகையான பொருட்களுக்கு வரியை குறைத்திருக்கின்றார்கள். 2047க்குள்ளே இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதை நிரூபிக்கவே இந்த நடவடிக்கை. இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சொல்கிறேன், முத்ரா கடன் வாங்குறதுல தமிழ்நாடு தான் அதிகம். தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. அவ்வளவு தொழிலதிபர்களை மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கின்றது முத்ரா கடனில். இப்படி பெரிய சீர்திருத்தங்கள்லாம். இதோடு மட்டுமல்ல, எம்எஸ்எம்இனா உங்களுக்கு நல்லா தெரியும். அடித்தட்டு மக்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்குலாம் தெரியாது. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனம். சின்னதாக ஒருத்தன் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தில் ஒன்று ஆரம்பிக்கிறான்னாக்கா அவனுக்கு உதவி செய்யறதுக்காக அதையும் சிந்தித்து மோடி அவர்கள் இன்றைக்கு அதற்கும் வழிவகுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி இந்த புதிய ஜிஎஸ்டியில் சொல்லியிருக்கிறாங்க. மளிகை பொருளுக்கு வரி 5% தான் போட்டிருக்காங்க. 18லேருந்து 5 கொண்டு வந்திருக்காங்க மளிகை பொருள்களுக்கு. அதே இன்றைக்கி கேட்டிங்கனாக்கா பாலிசி, காப்பீடு, மருந்து, புற்றுநோய்க்கான சிகிச்சை, ஆக்சிஜனு, இதுக்கெல்லாம் இப்போ டேக்ஸே கிடையாது. குழந்தைகள் விளையாடுற பொருள், இதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. சின்ன குழந்தைய கூட சிந்திக்கிறார் மோடி. பெரிய நிறுவனங்களையும் சிந்திக்கிறார் மோடி. ஏற்றுமதியாளர்களையும் சிந்திக்கிறார். அதே போல 17ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள். இந்த ஜிஎஸ்டி செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலமாக மோடி அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, ஏழைகளை வாழ வைப்பவர் மோடி, விவசாயிகளை இந்த ஜிஎஸ்டியின் மூலமாக வாழ வைப்பவர் மோடி, நெசவாளர்களை வாழ வைப்பவர் மோடி, மாணவர்களுக்கு பென்சில் ஸ்லேட்டு போக்குவரத்துலாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே நோ டேக்ஸ். பென்சிலு, இந்த பல்பம், பென்சிலு, நோட்டு புத்தகம், இதுக்கெல்லாம் டேக்ஸே கிடையாது. இப்படி மாணவ சமுதாயத்தை வாழ வைப்பவர் மோடி, பெண்கள் சமுதாயத்தை வாழ வைப்பவர் மோடி, மிகப்பெரிய அளவிற்கு சிந்தித்து கொண்டிருப்பவர் மோடி. நிச்சயமாக அவர் எண்ணுகின்ற ஏழம்
47 இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறும். மோடி அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவருக்கு வாழ்த்து செய்தியை உங்கள் மூலமாக தெரிவித்து இத்துடன் இந்த நிறைவு செய்கிறேன்.